ஓம் பரபிரம்மஸ்வரூபாய வேதாந்த பாஸ்கராய நமஹ. யஹா கஷ்சித் பிரம்மஜானியாத் ஆத்மத்வேன பரம் பூமான் பிரம்மைவ சத்பவத்யேன நூனம் வேதாந்த பாஸ்கரஹ. யஹா பரம் பிரம்ம ஆத்மத்வேன ஜானாதி சஹ பரமேவ பிரம்ம பவதி. अस्मिन् दिनाङ्कः फर्वरी मासे 22 दिनाङ्कः अद्यदिनस्य विषयः ब्रह्मवित् ब्रह्मैव भवति. முண்டகோபனிஷத்தில் இடம்பெறுகின்ற 3-2-9வது மந்திரத்தில் வரக்கூடிய இந்த விஷயம் சயோகவை தத் பரமம் பிரம்மவேத பிரம்மைவை பவதி. யார் பிரம்மனை அறிகிறார்களோ அவர் பிரம்மனாகவே ஆகிறார்கள், பிரம்மனை அடைகிறார்கள் என்று கூறப்படுகின்ற இந்த மந்திரம் யோவா கோவா பவது தத் பிரம்ம ஆத்மத்வேன ஜானாதி சேத் சஹா பிரம்மைவ பவதி. யார் எதுவாக இருக்கிறார்களோ அவர்கள் தன்னை அறிவதனால், தான் பிரம்மன் என்று அறிவதனால் பிரம்மனை அடைகிறார்கள். இமம் சந்தேஷம் தைரியேன அத்யந்த சுந்தரதையா சாக்ஷாத் சரளதையா ச முண்டகோபனிஷத் உபதிஷதி. இந்த ஒரு விஷயத்தை மிக மிக அழகாக எளிதாக முண்டகோபனிஷதானது உபதேசம் செய்கிறது. அது என்னது? பிரம்மவிதா பிரம்ம பிராப்திரேவ பலமிதி அஸ்யைவ மோக்ஷா இத்யாபி நாம. அதாவது என்ன அந்த விஷயம் என்றால், பிரம்மனை அறிபவர்கள், பிரம்ம ஞானம் உடையவர்கள் அவர்கள் அடைவது என்ன? பிரம்மத்தையே அடைகிறார்கள். அதுவே அவர்களுக்கு பலமாக, எதை அறிகிறார்களோ அதுவே அவர்களுக்கு அந்த அறிவே பலமாக இருக்கிறது. இதைத்தான் மோக்ஷம் என்றும் சொல்லுவார்கள். சகல வேதாந்தானாம் சகல சாஸ்திரானாம் ச இதமேவ தாத்பரியம். அனைத்து வேதாந்த சாஸ்திரங்களினுடைய தாத்பரியமும் இதுவே. அநாத்ம வஸ்து விதா தத் வஸ்துத்வ ரூபம் பலம் நஹி பவதி. ஒரு ஆத்மா அன்றி மற்ற ஒரு விஷயத்தை அறிவதன் மூலமாக ஒருவன் அதனுடைய ஸ்வரூபத்தை அடைவதில்லை. யஸ்மாத் தஸ்ய நாமைவ அனாத்ம வஸ்து இதி. எதனால்? அதன் பேரே அனாத்மா, நான் அல்லாதது. நான் அல்லாதது என்ற ஒரு விஷயத்தை அறிவதனால் அது நானாகி விடுமா? ஆகாது. நஹி தானி அனாத்ம வஸ்துனி அஸ்மாக்கம் ஸ்வரூபம் பவேத். அந்த அனாத்ம வஸ்துவும் நானாக முடியாது. பரம்பிரம்மத்தோ பிரம்மவிதா ஸ்வரூபமேவ. பரம்பிரம்மமானது என்னது? அது அறிபவனுடைய ஸ்வரூபமாக இருக்கிறது. அத்தஹா பிரம்மவித் பிரம்மைவ பவதி. அதனால் அறியாமையினால் பிரம்மம் வேறாக நினைத்து கொண்டிருப்பவன் பிரம்ம ஞானத்தினால் நானே பிரம்மன் என்று அறிவதனால் பிரம்மனை அடைகிறான் என்று அழகாக உபதேசம் செய்கிறது இந்த ஸ்ருதி வாக்கியம். பரம்பிரம்ம பரம்பிரம்ம அகமேவ இதி ஞானமேவஹி ஆத்ம ஜானம் நாம. இதைத்தான் ஆத்ம ஜானம் என்று சொல். ஆத்மா என்றால் என்ன? ஆத்மா என்றால் பிரம்மன். இதுதான் ஆத்ம ஜானம். சர்வேனாபி சுசம்பாத்தியமிதம் ஆத்ம ஜானம். ஆத்ம ஜானம் ததா மோக்ஷா. எல்லாரினாலும் சம்பாதிக்க வேண்டிய ஞானமாக இது இருக்கிறது. இதுவே மோக்ஷம் எனப்படும். உபயமபி சர்வ பிராணினாம் ஆஜன்ம சித்தி சம்பத் ஏன கேனாபி மதுரே பக்ஷ்யே பக்ஷிதே சதி யதா மாதுர்யம் அக்னிம் ஸ்பிருஷ்டவதாம் சர்வேஷாம் யதா தாஹः ததைவ பிரம்மணி விஜ்ஞாதே சதி தே சர்வே அபி முக்தா பவந்தி. எப்படி சர்க்கரையே இனிப்பாக இருக்கிறதோ, சர்க்கரையே இனிப்பாக இருக்கிறதோ, அக்னியே அனைத்தையும் எரிக்கக்கூடிய விஷயமாக இதுவாக இருக்கிறதோ, ததைவ அதே போல பிரம்மணி விஜ்ஞாதே பிரம்மனை அறிவதன் மூலமாக எல்லாமே முக்தி அடைகிறது. அதாவது பிரம்மனுடைய ஸ்வரூபம் முக்தியாக இருப்பதனால், தன்னுடைய ஸ்வரூபம் பிரம்மனாக இருப்பதனால்
சர்க்கரை இனிப்பை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. அக்னி உஷ்ணத்தை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. அறிவதனாலேயே அக்னி உஷ்ணமாகவும் சர்க்கரை இனிப்பாகவும் இனிப்பை அடைவதனால் ஒருவன் எந்த பிராணி எந்த மனிதனாக இருந்தாலும் தன்னை அறிவதனால் முக்தி கிட்ட வேண்டுமோ இல்லை முக்தியை அடைய வேண்டுமோ என்ற நிலையை கடந்து தானே தன் சொரூபமான முக்தியில் திகைக்கிறான் என்று அழகான இந்த மந்திரத்தை சொல்கிறது. ஓம் பரபிரம்மஸ்வரூபாய வேதாந்த பாஸ்கராய நமஹ.